பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தீர்க்கதரிசி ஆகாய் எழுதிய புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தை 19. விதை இனியும் களஞ்சியத்திலே இருந்து விடுமோ? திராட்சை கொடியும் அத்தியும் மாதுளையும் ஒளிவ மரமும் இனியும் பயன் தராமல் போகுமோ? இன்று முதல் உங்களுக்கு நான் ஆசி வழங்குவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த செப்டம்பர் மாதத்திலே முதல் நாளில் அதிகாலையிலே ஆண்டவரை தேடி அவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்து இருக்கின்றோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நமக்கு உற்சாகத்தின் ஆவியை கொடுத்திருக்கின்றார். எனவே தான் இந்த மாதத்தை பார்ப்பதற்கு நமக்கு உதவி செய்திருக்கின்றார். அவருடைய உதவி இல்லாமல் நம்மால் எதையும் செய்ய முடியாது. ஆண்டவருடைய இரக்கம் இல்லாமல் இந்த மாதத்தை நம்மால் பார்க்க முடியாது. ஆண்டவருடைய கருணை இல்லாமல் அதிகாலையில் எழுந்து ஆண்டவருடைய முகத்திற்கு முன்பாக நின்று நம்மால் நம்முடைய தேவைகளை எடுத்து சொல்ல முடியாது. எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு பொழியக்கூடிய ஒரே ஒரு மெய்யான தெய்வம் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தையும் அண்டா சரசரங்களையும் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் நம்மோடு கூட இருக்கின்றாரே. அவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மோடு கடந்து வந்து விட்டது என்றால் அது மட்டும் நமக்கு போதும் அன்பார்ந்தவர்களே. இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது ஆண்டவருடைய இரக்கமும் அவருடைய அன்பும் பரிவும் நம்மோடு இருந்து விட்டது என்றால் அது மட்டுமே நமக்கு போதும். சில நேரங்களில் உங்களுடைய கரங்களில் பணம் இல்லாமல் இருக்கலாம், இருக்க ஒரு வீடு கூட இல்லாமல் இருக்கலாம், நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்று வரை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கின்றாரே. உங்களுடைய உள்ளத்தின் தேவைகளை அறிந்து உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவு செய்து இருக்கின்றாரே. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, இந்த மாதத்தில் நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உன்னை இன்று முதல் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லுகின்றார். மேலும் மேலும் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாலையிலே இந்த நற்கருணையில் எழுந்திருக்கிறாரே. அவரை நோக்கி நாம் இருக்கக்கூடிய வேளையிலே அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தந்தையிடம் பரிந்து பேசி நமக்கு உற்சாகத்தின் ஆவியை பெற்றுக் கொடுப்பார். அவருடைய சமூகத்திலிருந்து ஜெபிப்பதற்காக, அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக அவர் எப்பொழுது நம்மோடு வழி நடப்பதை நம்மால் உணர முடியும். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ள போகிறீர்கள். முதலாவதாக ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ செய்துள்ள அனைத்திலும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பலனை கொடுப்பாராம். ஆம் அன்பார்ந்தவர்களே, ரூத் 2வது அதிகாரம் 12வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீ செய்துள்ள அனைத்திலும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பலன் அளிப்பார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, அந்த ரூத் என்கின்ற சகோதரி தன்னுடைய மாமியாருக்கு கீழ்ப்படிந்து நடந்தபடியினால் அந்த குடும்ப வாழ்க்கையிலே தன்னுடைய மாமியாரை விட்டு தன்னுடைய கணவனையும் பிள்ளைகளையும் இழந்த அந்த சகோதரியை விட்டு கடந்து செல்லாதபடி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரோடு இருந்து அவருடைய தேவைகளை இந்த முதிர்ந்த வயதில் செய்தபடியினால் அவர் செய்துள்ள எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்திலும் முதியவர்கள் இருக்கலாம், உங்களுடைய தாய் தந்தையர்கள் வயது மிகுந்தவர்களாய் இருக்கலாம், அவர்களால் வேலை செய்ய முடியாமல் இருக்கலாம், அவர்களால் நீங்கள் நினைக்கலாம் இவர்களால் என்ன பயன் என்று சொல்லி அவர்களை ஒரு இடத்தில் நீங்கள் ஓரம் கட்டி வைத்திருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, தவறு செய்யாதீர்கள். நீங்கள் அவர்களுக்கு துணையாய் இருக்க வேண்டும். சிறு வயதில் நீங்கள் வாழ்ந்த நாட்களில் அவர்கள் உங்களை பாதுகாத்து இருக்கிறார்கள். உங்களுடைய தேவைக்காக அவர்கள் உழைத்து உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி இருக்கிறார்கள். உங்களை படிக்க வைத்து
இருக்கிறார்கள். நோய்வாயில் விழுந்த வேளையிலே அவர்கள் உங்களை காப்பாற்றி இருக்கிறார்கள். உங்களுக்காக கண்ணீர் சிந்தி இருக்கிறார்கள். உங்களுக்காக கடவுளுடைய சமூகத்தில் இருந்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்து இருக்கிறார்கள். உங்களுக்காக நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமைத்துக் கொடுத்து இருக்கிறார்கள். எனவே உங்களுடைய மாமியாராய் இருக்கலாம், மருமகளாய் இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம், வயது முதிர்ந்து போய் இருக்கலாம், அவர்களை பார்ப்பது உங்களுடைய கடமை. அன்பார்ந்தவர்களே, அவ்வாறு செய்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுவார், என் மகனே மகளே, நீ செய்துள்ள எல்லாவற்றிலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக, ஆண்டவர் உங்களுக்கு தந்த வாக்குறுதியின்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குவாராம். ஆண்டவர் ஒருவேளை உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கலாம். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் அந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு பேசியிருக்கலாம். அல்லது நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய வேளையிலே சில வார்த்தைகளை ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தில் பதித்து வைத்திருக்கலாம். சில நேரங்களில் சிறு பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தைகளை வந்து உங்களிடம் சொல்லியிருக்கலாம். சில நேரங்கள் நீங்கள் பிரயாணம் செய்து கொண்டிருந்த வேளையிலே அந்த சுவற்றில் ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் வாசித்திருக்கலாம். அந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கலாம். இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகின்றார், இணை சட்டம் 15வது அதிகாரம் 6வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு தகுந்த வாக்குறுதியின்படி உனக்கு ஆசி வழங்குவார். அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு ஆசி வழங்க போகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, சில நேரங்களில் அது உங்களுடைய தாய் தந்தையருடைய ஆசி மொழியாக கூட இருக்கலாம். ஏனென்றால் ஆண்டவர் எதை கொண்டும் நம்மிடம் பேசுவார், யாரை கொண்டும் நம்மிடம் பேசுவார். சில வார்த்தைகளை கொண்டும் எழுத்துக்களை கொண்டும் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். இந்த நேரத்தில் கூட உங்களோடு பேசிக் கொண்டு இருக்கின்றார். இந்த வார்த்தை உங்களுடைய உள்ளத்தில் பதித்து வைப்பதற்காக ஆண்டவர் சொல்லி இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, ஏமாந்து போக வேண்டாம். உலகத்தின் பின்பாக சென்று ஏமாந்து போக வேண்டாம். உயிருள்ள ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து அந்த வார்த்தையின்படி வாழ உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பதையும் உங்களோடு நடப்பதையும் உங்கள் சார்பாக நிற்பதையும் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அதுதான் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய மகா பெரிய ஆசீர்வாதம். எனவே இரண்டாவதாக, கடவுள் அவருடைய வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் நமக்கு வார்த்தை கொடுத்து இருக்கின்றாரே, விதை இனியும் களஞ்சியத்திலே இருந்து விடுவோமோ? ஒருவேளை மழை இல்லாமல் இருக்கலாம், விதைக்க முடியாமல் இருந்திருக்கலாம், இன்னும் அது களஞ்சியத்தில் இருந்து விடுமோ என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஏனென்றால் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்த உங்களுக்கு ஆண்டவர் வேலை வாய்ப்பை கொடுக்க போகின்றார். சில நேரங்களில் உங்களுக்கு தகுந்த ஊதியம் கிடைக்காமல் இருக்கலாம், எல்லாவற்றையும் உயர்த்தி ஆண்டவர் கொடுக்க போகின்றார். எனவே தான் அந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றார். சில நேரங்களில் மரம் கனி கொடாமல் இருக்கலாம், ஆனால் அந்த சூழ்நிலை உங்களை விட்டு மாறி போகும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். மூன்றாவதாக, இணை சட்டம் 15வது அதிகாரம் 18வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உன் கடவுளாகிய ஆண்டவர் நீ மேற்கொள்ளும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு ஆசி வழங்குவார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், ஒருவேளை நீங்கள் முயற்சி செய்து தோர்த்து போய் இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, ஏதாவது ஒரு விதத்தில் வேலை வாய்ப்பாய் இருக்கலாம், சமாதானமாய் இருப்பதற்கு நீங்கள் சமாதான முயற்சிகளை எடுத்திருக்கலாம், பிள்ளையுடைய திருமண காரியத்தில் ஏதாவது முயற்சி எடுத்திருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் இருந்து ஜெபித்திருக்கலாம், அல்லது இழந்து போன சொத்துகள் பொருள்களை மீட்க முடியாதபடி நீங்கள் இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த மாதத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர் வழங்குவார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் தானே நம்மை படைத்து இருக்கின்றார், அவர் தானே நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் உயிர் உள்ளன, அது இன்றும் இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன. எனவே இந்த வார்த்தையை நாம் உள்ளத்தில் வைத்து ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்தை தருவதாக சொல்லி இருக்கின்றீரே, அந்த ஆசீர்வாதத்தை தாரும் என்று சொல்லி கேளுங்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, தன்னுடைய கருவூலத்தை திறந்து ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்கு நாம் கடைசியாக என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார். இணை சட்டம் 9வது அதிகாரம் 18வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இந்நாளில் இருப்பது போன்ற செல்வங்களை ஈட்ட வல்ல ஆற்றலை
உங்களுக்கு அளித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நினைவில் கொள்ளுங்கள். இந்த வகையான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் யாரை நினைவில் கொள்ள வேண்டும்? நம் கடவுளாகிய ஆண்டவரை நினைவில் கொள்ள வேண்டும். அந்த ஆசீர்வாதங்களை பெற்ற பிறகு நாம் ஓடி போய் நாம் நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப மனம் போன வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு ஆண்டவராகிய கடவுளை நாம் மறந்து விட்டோம் என்றால் நம்முடைய முந்திய நிலைமை பிந்திய நிலைமையை விட மோசமாய் மாறிவிடும் அன்பார்ந்தவர்களே. எனவேதான் ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த நாளில் நீங்கள் செய்துள்ள எல்லாவற்றிலும் மிகுந்த பலன் தருவார். இரண்டாவதாக ஆண்டவர் உங்களுக்கு வாக்குறுதியின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக நீங்கள் மேற்கொண்ட எல்லா செயல்களிலும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரப்போகின்றார். எனவே ஆண்டவராகிய கடவுளை நம்முடைய உள்ளத்தில் நிறுத்தி எதை செய்தாலும் அவருடைய மகிமைக்காக செய்து என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாலும் என் ஆண்டவராகிய கடவுள் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக என்னை ஆசீர்வதித்திருக்கின்றார் என்கின்ற எண்ணத்தோடு அவர்களை நாம் மகிமைப்படுத்தி மூவொரு கடவுளுடைய பெயருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் வாழக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய செல்வமும் ஆற்றலும் வல்லமையும் ஆசீர்வாதமும் உங்களுடைய குடும்பத்தோடு தங்கும். எனவே அதற்காக இந்த நேரத்தில் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதம் இந்த நாள் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் வரக்கூடிய நாட்களிலும் நம்மோடு தங்கும்படியாக நாம் கேட்டு மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூய நல் ஆவியே, தந்தையே, அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, தூயாதி தூயவராய் பரிசுத்த தெய்வமாய் இதோ எங்கள் நடுவில் இருக்கிறீரே, அதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை சூழ்ந்துதானே வான தூதர்கள் தூயவர் தூயவர் தூயவர், விண்ணையும் மண்ணையும் படைத்த தெய்வம் தூயவர் என்று அயராது உம்மை புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் சுவாமி. அவர்களோடு இணைந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மட்டுமே பரிசுத்தர், நீர் மட்டுமே உண்மையுள்ள தெய்வம், நீர் மட்டுமே நியாய தீர்ப்பை இந்த உலகத்தில் நிலைநாட்ட செய்யக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர். நீர் மட்டுமே எங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே, என்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றீர். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் அறிந்து புரிந்து கொள்ளாதபடி உமது நாமம் மகிமைப்படும்படியா நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாதபடி நாங்கள் பாவம் செய்து எல்லாவற்றையும் இழந்து போய் இருக்கின்றோம். இந்த நாள் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றீரே, நீர்தான் எங்களை ஆசீர்வதித்து இருக்கின்றீர், நீர்தான் எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர். ஆண்டவரே, நீர்தான் எங்களை பலப்படுத்தி கொண்டு இருக்கின்றீர். அதற்காக உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. இந்த காணொளியின் வழியாக உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளோடு சேர்ந்து நானும் உம்மை மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவரே, தகப்பனே, ஆசீர்வதியும், உமது பெயரும் நாமமும் மகிமைப்படும்படியாக எங்களை நிலைநிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீர் செய்துள்ள எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரேன். ஆம் தகப்பனே, அநேக நல்ல காரியங்களை நாங்கள் செய்திருக்கலாம், தீய காரியங்களையும் செய்திருக்கலாம். அந்த தீய காரியங்களை அப்புறப்படுத்தி அந்த நன்மையான காரியங்களுக்கான தகுந்த வெகுமதியை இந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த வார்த்தையின்படி நீர் அவர்களை திடப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களிலும் நீர் கூட இருந்து துணை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, உம்மை தவிரவர்களுக்கு வேறு யாரும் இல்லை. ஆண்டவரே, ஒருவேளை அனாதையாக அவர்கள் நினைக்கலாம், கைவிடப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆண்டவரே, தன்னுடைய கணவனை பிரிந்திருக்கலாம், மனைவியை பிரிந்திருக்கலாம், குழந்தை செல்வங்களை பிரிந்திருக்கலாம். ஆண்டவரே, நீர் அவர்கள் எல்லோரையும் ஒன்றாக கூட்டி நீர் ஆசீர்வதித்து திருக்குடுமாய் வாழக்கூடிய பலத்தை இந்த மாதத்தில் நீர் கொடுத்திடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, thank you Jesus, praise to Jesus. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் இந்த குடும்பத்தோடும் இந்த பிள்ளைகளோடும் தங்கும்படியாகவும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாவற்றிலும் அவர்கள் வெற்றி பெறும்படியாகவும் அதன் மூலம் உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் நீர் கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, திருச்சபையின் வழியாக நீர் கொடுத்திருக்கக்கூடிய வல்லமை கொண்டு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, எப்பொழுதும் இந்த பிள்ளைகள் உமது கரத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் கொடுக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி. தந்தையே, இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக நன்றி. இந்த செப்டம்பர் மாதத்தில் நீர் எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து
எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளான இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் இப்பொழுதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தை பார்த்து பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் அவர் துணை செய்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.